உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல SMS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம், தேர்தல் வாழ்த்துக்கள். சார், இப்போ விஜயை பற்றி இவ்வளோ நெகட்டிவாக பேசணும், நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது, ஒழுங்காகவே அரசியல் வேலை பண்ணலாம். ஆனாலும் விஜயோட பாப்புலாரிட்டினால பெரிய ஓட் பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறதுனாலையும், யார் எந்த செக்டார் ஓட்டை பிரிப்பாருன்னு தெரியாததுனாலையும் ஏடிஎம்கே டிஎம்கே கொஞ்சம் ரேட்டல் ஆகி போய் தான் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஒரு பேனிக் இருக்குதா? உண்மைதான், பேனிக் இருக்க தான் செய்யுது. நம்ம அதெல்லாம் திராவிட கட்சிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. 50 வருஷ கட்சி, அதில் 32 வருஷம் ஆண்ட கட்சி, 70 வருஷ கட்சி, காங்கிரஸை எதிர்த்த கட்சி, அப்படியெல்லாம் கிடையாது. பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. பயம் என்ன பயம்னா, அவங்க ஒரு 80 சீட்டு இல்லை 60 சீட்டு வந்துடுவாங்க. அது அவங்க அந்த கட்சிக்கு தெரியும். இப்போ திமுகன்னு எடுத்திங்கன்னா 60 to 80 எடுப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் ரேஞ்சு. அதிமுக எடுத்திங்கன்னா அதே மாதிரி 60 to 80 ரேஞ்ச் எடுப்பாங்க. இந்த மிச்சம் 40-50 சீட்டு வருமா வராதா, இழுபறியில் இருக்கிறது வருமா வராதா, ஆட்சி பிடிக்குமா இல்லை ஆட்சி கையை விட்டு போயிடுமான்ற அந்த பயம்தான். அது அந்த பயம் எப்பயுமே இருக்கும். இந்த வாட்டி விஜய் வந்ததுனால அவங்களால சரியாக கணிக்க முடியல. ஓகே, என்ன ஏதுன்றது புரியல. அதனால தான் அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது. இப்போ அமைச்சர்லாம் ஒரு சிலர்லாம் கேட்குறதுலாம் பயமாக இருக்குது. 4000ன்றாங்க, 3000ன்றாங்க, அப்புறமா டோக்கன் ஒரு 8000 ரூபா கொடுத்துக்கிறேன்றாங்க. இப்படியே போச்சுன்னா இது எங்கே போய் நிற்கணும்னு ஒன்றும் புரியல. அதாவது ஒரு பொது தேர்தலில் இடைத்தேர்தலில் மாதிரி நிறைய தொகுதியில் ஒரு 30-40 தொகுதியில் மாற்றிருக்கிறாங்க. ஓகே, அதான் சார் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ ஊர் சைட்லாம் பணம் கொடுக்குற வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? சிறப்பாக அமோகமாக நடக்கிறதா செய்தி. ஆதாரத்தை கொடுனா அஸ்கு முஸ்குன்றாங்க. ஆனால் புலம்பல் இருக்குது, எனக்கு வரல, அவங்களுக்கு வந்துச்சு, எனக்கு வரல, இவங்களுக்கு வந்துச்சு, நாங்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடாதா, அந்த தொகுதி ஆட்கள் இங்கே நிற்கக்கூடாதா, எங்களுக்கும் இருக்கிறாங்களே வேட்பாளர்ன்ற பேரில் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. குஷியாக இருக்கிறவங்க இல்லை நாட்டில் என்ன சொல்கிறது, நல்லது பண்ண வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், வடக்கு, தெற்கு, தொண்டாமுத்தூர், அதுக்கப்புறமா லால்குடி, அதுக்கப்புறமா விராலிமலை, அப்புறம் துறைமுகம், உபயதாரர் அங்கே ஐயா சேகர்பாபுன்ற மாதிரி பேசு பொருள். அதுக்கப்புறம் நிறைய தொகுதிகள் இந்த மாதிரி அமைச்சர்கள் தொகுதி எல்லாமே மும்மாறி பொழிகிறது 3 நாளாக. மற்ற தொகுதியில் கொஞ்சம் வறட்சியாக இருக்குது. அதிமுகவில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறவங்க இடத்துல அவங்களுக்கு அட்லீஸ்ட் 2 போகனா விளையுது. பக்கத்தில் ஒரு தொகுதி இருக்கும், அதை பார்த்தா கூட்டணி கொடுத்துருப்பாங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் இருக்குது. பார்க்கணும். இது தேர்தல் ஆணையமும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று இது ரொம்ப தடுக்கிறது. இப்போ நீங்கள் நான் தான் தேர்தல் ஆணையம், நம்ம கேமராமேன் தம்பி, இப்போ நம்ம 3 பேர் தேர்தல் ஆணையர் வச்சுக்கோங்க. கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தயாராகிறாரு, வாங்கறதுக்கு ஒருத்தர் தயாராகிறாரு. நம்ம இதில் போய் என்ன பெருசாக கம்பு சுற்றுறது? ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் தேர்தல் ஆணையன்றது என்னன்னா, லா ஹேஸ் டு பி லைக் தட். ஒருத்தர் மேலே விஜிலன்ஸில் எஃப்ஐஆர் இருக்குது, இல்லை அவர் மேலே இருக்குன்னா எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதை குறைக்கலாம். ஓகே, இனிமேல்ட்டு நான் என்ன சொல்லுன்னா, தலையை விட்டுட்டு வாழை பிடிக்க பார்க்குறது. ஒவ்வொரு வாட்டியும் தேர்தலுக்கு காசு கொடுக்குறே குத்துக்கும், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. யாரெல்லாம் அதிகமாக காசு கொடுக்குறாங்க, இல்லை யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அவங்க க்ரைம் ரெக்கார்ட்ஸ் என்னன்றது முன்னாடியே தெரியும் இல்லையா? அப்போயே ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடியே கோர்ட்டில் போட்டு இது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இவரை பார் பண்ணுறோம் அப்படின்னு அவர் வேணால் போய் கோர்ட்டுக்கு போய் கிளியர் பண்ணின்னு வரட்டும். ஓகே, கேஸ் முடியாதவரில் இவர் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது. இவர் மேலே வழக்கு இருக்குது, வழக்கு நிலுவையில் இருக்குது. உனக்கு பெயில் குத்துறது வெளில சுத்ததான், தேர்தலில் நிற்கிறதுக்கு இல்லை. ஒரு சின்ன சட்ட மசோதா ஒன்று போட்டு, அதாவது டீலிமிட்டேஷன் பில், தமிழ்நாடு எரியட்டும், இதாகட்டும், அதெல்லாம் பேசுகிறீங்கல்ல, லஞ்சம் ஒழிப்பு. ஓகே, இதில் பிஜேபியும் டிஎம்கேவும் ஒன்று, அதிமுகவும் சேர்த்துக்கோங்க, காங்கிரஸையும் சேர்த்துக்கோங்க, எல்லாம் ஒன்று தான். ஏன் ஒரு பெரிய கட்சிகளோ நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கட்சியில் ஊழல்வாதிகளுக்கு இடம் இல்லை, ஊழல் அதிகமாக பண்ணுறவங்க தான் முதல்ல கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா அவர் தான் மண்டல பொறுப்பாளரையும் போடுறீங்க. அப்புறம் அவர் சொல்கிறவங்களுக்கு தான் சீட்டு, அவர் பார்த்தா சீட்டு, அவர் இப்படின்னா சீட்டு இல்லை. அப்பா 3 வாட்டி எம்எல்ஏப்பா, எனக்கு பிடிக்கலங்க, இல்லைப்பா அவருக்கு சீட்டு கொடுக்கலாம். அப்போ நான் சொல்கிற அளவுக்கு சீட்டு கொடுக்கலாம், நான் செலவு பண்ண மாட்டேன். நீங்கள் போடுங்க, நீங்கள் தான் தலைவர், நீங்கள் போடுங்க. அவர் நீங்கள் இருக்கீங்க, அவருக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் மற்ற வேலையை பார்த்துறேன். நன்றி தலைவர், நான் கோவம்லாம் படலை தலைவர், நான் செலவு பண்ண மாட்டேன், அவ்வளோதான். உடனே அய்யோ அப்படிலாம் நீங்கள் முடிவு எடுத்துடக்கூடாது, அவங்க கலகிறாங்க பைய கட்சிக்காரன், இவன் திருப்பி எம்எல்ஏவாக இருந்தான்னா இல்லா கட்டியான நீங்கள் சொல்லுங்கள் யாரை போகணும் போட்டுருவோம். அதான் நடந்திருக்கு நிறைய இடத்துல. இதெல்லாம்
நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்போ நிறைய கருத்து கணிப்புகள் வருது, எதுக்கும் ரொம்ப பெரிய கிரெடிபிலிட்டி இல்லை. மேக்ஸிமம் கருத்து கணிப்புகள் வந்து சில கருத்து கணிப்புகள் டிஎம்கே அகைன் ஆட்சியை பிடிக்கும்னு வருது, சிலது வந்து ஈக்குவல் ரேஞ்சில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலே ஃபீல்டு என்ன மாதிரி இருக்கு நீங்கள்? ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ணியவான்கள். ஓகே. கருத்து கணிப்பில் திருப்பி அவங்களே முந்துறாங்க, போன வாட்டியை விட பயங்கரமாக வாங்குறாங்கன்றவங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 4ஆம் தேதி கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்குது. யாரும் கண்டுபிடிக்க முடியலன்றது ஒரு யதார்த்தம். ஒரு ஆட்சி 5 வருஷம் ஆயிடுச்சு, இந்த ஆட்சியில் அவ்வளோ தப்பு நடந்திருக்கு, இதை சரியாக ஊடகங்கள் பேசல அப்படின்றதுனால நடக்காதுன்னு எடுத்துக்கலாமா? இன்னைக்கு போதை கலாச்சாரம் இல்லைன்றதை இடத்துக்கு நம்ம போக முடியுமா? இல்லை நம்ம அப்படி சொன்னால் வந்து மக்கள் பார்க்குறாங்களே என்னென்ன நடக்குது நாட்டில்னு, அவங்களுக்கு தெரியாதா? பெருசாக்கல பேசலை, அது விவாதம் பண்ணல, அது வேற விஷயம். அதனால் அது இல்லை அப்படின்னு நம்ம இடத்துக்கு போக முடியுமா? இல்லைங்கிற இடத்துக்கு போக முடியாது. ஆனால் ஒரு இஷ்யூவை வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை வந்து அதிகமாக்குறதுக்கு எதிர்கட்சிகள் பெருசாக ஒன்றும் ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. இவங்க அலைன்ஸாக இவங்க பவராக இருக்கிறதுனால அவங்களால அலைன்ஸ் பவர் எல்லாம் அதெல்லாம் வந்து டிஃப்யூஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகும். ஓகே. ஏன் இதை நான் வந்து இந்த நேரத்தில் இதை கரெக்டாக சொல்கிறேன்னா, அலையன்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தால் 10,000 ரூபாய் 7,000 ரூபாய் 3,000 ரூபாய் 2,000 ரூபாய்லாம் கொடுக்குறது தேவையில்லை. ஓகே. கூட்டணி பலமாக இருக்குன்னா எதுக்கு 2,000 ரூபா? எங்கள் ஐயா அண்ணா சொல்லுவார், இந்த அண்ணாதுரையை தோக்கடிக்கிறதுக்காக போய் 7 மலை தாண்டி 7 இது தாண்டி போய் வேங்கடேச பெருமாளை போய் கூப்பிட்டு வர, அதுவும் இல்லாமல் லட்சுமி தாய் அந்த நோட்டு தாளை வச்சு கொடுக்குறிய, அந்த சாமி உன் கண்ணை குத்தாதா அப்படின்வார். அப்போ யாரை தோக்கடிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ 2,000 ரூபா 4,000 ரூபா கொடுக்குறீங்க? எது அந்த 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கிறதுக்கா? 8,000 ரூபா 3,000 ரூபா 2,000 ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் தான் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கீங்களே. இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தானே. இது இன்னைக்கு காலையில் ஒரு அதிமுக தொண்டர்கிட்ட நான் பேசும்போது அவர் கேட்டார், சிரிக்கிறாரு. சார் நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்புறம் சார் எல்லாம் 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா? 8,000 ரூபா கொடுக்குறாங்க சார். 8 தேர்தல் தோத்துட்டான்ப்பா அவன், பிஜேபி கொடுக்குறான், ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்களை பார்த்து பயம் இருக்குல்ல சார். ஓகே. ஏடிஎம்கே அதாவது எப்படின்னா, விஜய்க்கு வந்து டிஎம்கே பார்த்து பயம், டிஎம்கேக்கு விஜய் பார்த்து பயம், ஏடிஎம்கேக்கு டிஎம்கேவை பார்த்து பயம், டிஎம்கேக்கு ஏடிஎம்கே பார்த்தும் பயம், ஏடிஎம்கேக்கு பிஜேபியை பார்த்தும் பயம், பிஜேபிக்கு மக்களை பார்த்து பயம். ஏன் பிஜேபி ஒண்டி மக்களை பார்த்து பயம்னா, பிஜேபி அவ்வளோ நல்லது செஞ்சுருக்கு, காங்கிரஸுக்கு பயப்படாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு பயப்படுறது, அது ஒரு தனி டிசைன். எல்லாரும் பயத்தில் தான் இருக்கிறாங்க இந்த தேர்தலில். எங்கள் நயினார் நாகேந்திரன் நான் கம்ப்ளீட்டாக வெற்றி பெறுவேன்னு சொல்லுங்கள், இவர் செல்வ பெருந்தகை சொல்லுங்கள், நான் 50,000 ஓட்டில் ஜெயிப்பேன்னு. எல்லா இடமும் டைட்டாக போகுது, நெருக்கடியில் போகுது. யாருமே அந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய சூழல். அவ்வளோ நல்லது பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் மக்களுக்கு. ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் வரலன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளாக 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று முதல்வர் ஸ்டாலின், கொளத்தூரில் பிரச்சனை இருக்காது. உதயநிதி ஸ்டாலினும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கார். கொளத்தூர்லையுமே வந்து சந்தான கிருஷ்ணனோட பிரச்சாரம் நல்லா இருக்குது, அதனால் ஓட்டு கொஞ்சம் கூட வாங்குவாருன்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருக்குது. ஆனால் எளிமையாக சாதாரணமாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரோட தொகுதியில் வந்து பிரச்சனையே இல்லை, தொகுதியில் இல்லை மொத்த சேலம் மாவட்டமே இன்டாக்டாக வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே வந்து என்ன ஆகும் ஏதாகும் தெரியாத நிலைமையில தான் இருக்கு. ஒரு 40 பேர் இருப்பாங்க விவிஐபி ஜோனில். இப்போ எஸ்பி வேலுமணி விஐபி இருப்பார், கேஎன் நேரு இருப்பார் கம்ஃபர்டபுளா, செந்தில் பாலாஜி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இல்லை செந்தில் பாலாஜி கம்ஃபர்டபுளாலாம் இல்லை, தொகுதியெல்லாம் மாறி போய் நிற்கும் போதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. இல்லை தொகுதி மாறினது வந்து கோயம்புத்தூரை பவர் பண்ணுறதுக்கா, இல்லை அங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோ, இல்லை அந்த கரூர் விஷயத்தினால உள்ள பிரச்சனைக்கா? அவர் நாங்கள் கோயம்புத்தூரை பலப்படுத்துறதுக்காக, கோயம்புத்தூர் பலப்படுத்துறதுக்கு தான் போயிரு. அவர் கரூர்லேயே நின்னார்னா அவர் இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளாக தான் எலெக்ஷனை கஷ்டமான இடத்துல சரிங்க. ஒரு விஷயங்க, செந்தில் பாலாஜி ஆஸ் அ ரிஸ்க் டேக்கர் இஸ் அ வெரி பிக் பிளேயர். அந்த கேரக்டரை வந்து இந்த விஷயத்துல நீங்க பாராட்டி தான் ஆகும். ஒரு வாழ்க்கை ஒரு தேர்தல் பார்த்துக்கலாம், அந்த கேரக்டர் இருக்குல்ல அது வந்து வேற லெவல் அது. ஏன்னா இஸ் கோயிங் ஃபார் தி ஜெயண்ட் கில். கோயம்புத்தூரில் போய் இப்போ நான் ஜெயண்ட் கில்லுக்கு போய் இவர் தோற்று போகிறாரா, இவர் இல்லை இந்த கிரீக் ஃபிலாசபி ஒன்று சொல்லுவாங்க, இல்லை கிரீக் டிஃபென்ஸ் உடையிறத பற்றி சொல்லுவாங்க. அதாவது உங்கள் டிஃபென்ஸை நீங்கள் சரி பண்ணிட்டு தான் ஸ்ட்ரைக் ஆட போகணும். நீங்கள் வந்து பந்து வந்து உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் டிஃபென்ஸை வீக்காக விட்டுட்டு போய் அங்கே லூஸ் பண்ணிட்டீங்கன்னா கவுண்டர் மேலே வந்தாங்கன்னா கோல் உள்ளே விழுந்துடும்.
அந்த மாதிரி எதனா இப்போ இவர் கோயம்புத்தூர்ல போய் நான் ஒரு 2 சீட்டு பிடிக்கிறேன்னு போய் இங்க கரூர்ல 4 விட்டாருன்னா என்ன வருது? Okay. இல்ல 1 போயிடுச்சு, அரவக்குறிச்சி நல்லா இருக்கும் அவங்களுக்கு. கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு தொகுதி அங்க போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சிக்கல் தானே. ஓகே. கரூர் நல்ல கரூர்ல வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் இப்போ அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. பணம் குத்தாரு, எல்லாம் பண்ணாரு. என்னப்பா போன வாட்டியே எனக்கு போடல, செந்தில் பாலாஜி நிக்கல, என்ன அப்படின்னு உள்ளூர்காரன் நானு அப்படின்ற மாதிரி சிம்பத்தி எடுக்கிறாங்க. அப்போ கரூருமே டைட்டா இருக்குது இப்போ. கரூர் வாட் வாஸ் ஸ்வீப் ஃபார் கரூர் இஸ் நாட் அ ஸ்வீப். 3 மாவட்டம் தெளிவா பார்க்கணுங்க. திருச்சி 9க்கு 0 போன வாட்டி ரிசல்ட், இந்த வாட்டி 9க்கு 0 கிடையாது. அதிமுக அங்கே வெற்றி பெற மாதிரி நிறைய சீட்டு வருன்ற மாதிரி திமுக காரர்களோ இல்லை போலீஸ் ரிப்போர்ட் இன்டர் ரிப்போர்ட்டுமே போகுது. திஸ் இஸ் நாட் குட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. சென்னை 1 to 16 0 0. இந்த வாட்டி அப்படி கிடையாது. நிறைய பேர் என்ன வாயில வருதுன்னா 6லேருந்து ஒரு 7 தொகுதி அதிமுக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பெரம்பூர் வந்து விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு? பாதிக்கு பாதி போயிடுச்சு உங்கள் கையிலேருந்து. இது நடந்ததுன்னா ஒரு வேளை இல்லை பழைய ரிசல்ட் வருதுன்னா அது வராதுன்றது வாய்ப்பு இல்லை. 2021 மாதிரியே கூட வரலாம். நம்ம என்ன கடவுளா சொல்றதுக்கு? மக்கள் எப்படி ஓட்டு போட போறாங்க நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு பேசும் பொருளாக இது வருது. அப்போ சென்னையில் பிரச்சனை, திருச்சியில் பிரச்சனை, கரூரில் பிரச்சனை. அப்போது இது ஏதோ சரியில்லை. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு 190 சீட்டுன்றாங்க பாருங்க, அப்போ தான் எனக்கு டவுட் வருது. ஏன்னாப்பா ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க, ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்களா? அப்போ இதில் எது உண்மை? நேரோ வின்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். லீடு ஸ்வீப்புன்றதெல்லாம் வந்து அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அது அன்அக்செப்டபிள். ஓகே சார், ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலி ராகுல் காந்தி 2 நாள் கேம்பெயின் வந்துட்டாரு. ஆனால் 2 நாளுமே ஸ்டாலின் கூட சேர்ந்து ஸ்டேஜ் ஏறலாம், ஒன்றா பிரச்சாரம் பண்ணலாம். அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்ததா இல்லை திட்டமிட்டு நடந்ததா? திட்டமிடலாம் இல்லைங்க, பெரிய ஈடுபாடு இல்லை, அவ்வளோதான். அதாவது ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு விஷயம் ஜெல் ஆகலை. இந்த வாட்டி வந்து அலையன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு போன வாட்டி இந்த வாட்டி பார்க்கும்போது இந்த முரண் இருக்குது. இதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்து ஒன்றா ஒரே மேடையில் பேசி சந்திரபாபு நாயுடு வராங்க, தேஜஸ்வி யாதவ் வராங்க, மற்ற தலைவர்லாம், கார்கே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு, கெஜ்ரிவால் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி அவங்களுக்கெல்லாம் பெரிய ஈர்ப்பு இங்கே கிடையாது. கார்கேக்கோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ ராகுல் காந்திக்கு ஒரு ஈர்ப்பு, சந்திரபாபு நாயுடுக்கு இந்த தெலுங்கு பேசுகிற இடத்துல கொஞ்சம் ஈர்ப்பு. அதை தாண்டி மற்ற பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து பெரிய ஈர்ப்பு. அது ஒரு அமித்ஷா கூட தான் பிரச்சாரத்துக்கு வந்து போகிறாரு. அதனால ஒரு பெரிய ஈர்ப்பு, பெரிய வாக்குலாம் கிடையாது. அது ஒரு சம்பிரதாயம், அவ்வளோதான். இல்லை, அது ராகுல் காந்தி இப்போ அந்த சீட் ஷேரிங்ல இருந்தது அந்த முரண்பாடுனால தான் 2 பேரும் ஒன்றா அசம்பிள் ஆலையா? அதை இன்னும் சீட் ஷேரிங் ஒண்டியா இல்லை அவர் வந்து மேபி விஜய் கூட போகணும்னு ஆசைப்பட்டாரா? என்ன நடந்தது ஏது நடந்தது நமக்கு ஃபுல்லாக தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ஒன்று தான், பழைய ஒத்துமை இவங்க 2 பேருக்குள்ள இல்லை. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இது வந்து ஒரு பின்னடைவு தான். ஏன் அப்படின்னா ராகுல் காந்தியோட வசீகரம் என்பது இருக்கு. அவர் வந்து இங்க பேசுறாருன்னா அது கொஞ்சம் ட்வீட்லாம் போடுறாரு, யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுனால பேசுறாரு. கூட்டத்துல முதல்வர் பேரே சொல்லனாங்க, அப்புறமா பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் முதல்வர் பேர் சொல்றாரு. அப்ப அவர் வந்து மனப்பாடம் பண்ணி வர முடியாது. எல்லா கூட்டத்திலயும் முதல்வர் பேர் மறந்து கூட போயிருக்கலாம், இல்லை ஞாபகம் வந்திருக்காது, இயல்பா கூட இருக்கலாம். பட் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இணைந்த கைகள் மாதிரி இல்லை அப்படின்றது ஒரு பிரச்சனை. அப்புறம் விஜய் எதிர்த்து வந்து ஐயா கமல் வந்து பிரச்சாரம் பண்றாரு. விஜய் எதிர்த்து கமல் அவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவருக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணுகிறாரு. தொகுதிக்கு போகாம லீவ் போடுறது, இதெல்லாம் விஜய்க்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு, விஜயே பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்ன விஜய்க்கு, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை போய் வம்பிழுத்தது, காக்கா கதை சொன்னது, அதுக்கப்புறம் அஜித்தை வந்து அப்போ வம்பிழுத்தது, பேசினது, அவங்க தொண்டர்கள் நடந்துக்கிறது மாதிரி நிறைய பிரச்சனை அவங்கள எதிர்த்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால கமல் அவர்கள் மேபி இல்லாதப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, ஏழை பழி, அந்த தொகுதிக்கு இன்னும் போய் உழைச்சிருக்கலாம். இன்னும் அவராச்சும் கொஞ்சம் திமுக ஆதரவா இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தலாம். பட் அவரு என்னன்னு சொல்லி நீங்க கமல் அவர்களை வேலை வாங்குவீங்க? திருவத்தூருமே கூப்பிட்டதா, திருவத்தூர் இந்த மாதிரி கம்யூனிஸ்டோட நிக்கிற இடத்துலமே கமல் அவர்களை கூப்பிட்டதா மாதிரி தகவல், அதையுமே அவர் அங்கீகரிக்கல. அங்கதான் அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அன்பே சிவம் படம் நடிச்சா பத்தாது, உண்மையிலே சிவமா மாதிரி ஏழை. அதாவது ஏன் நான் இது கம்யூனிஸ்ட் கட்சிகளை திருப்பி சொல்றேன்னா, மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி, ஒரு இயக்கம். அதுக்கு வந்து இந்த 2000 ரூபாய் இப்போ எங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் போட்டிடுற அந்த 10 தொகுதியில் 5000 கொடுத்தாங்க, 8000 அந்த அவ்வளோ அது எதுவும் கேள்விப்படலைல்ல.
அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் தோழரோ இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வந்து சொத்து குவிப்பு பண்ணியிருக்கிறாரு, லஞ்ச லாவணியத்தில் ரொம்ப அதிகமாக இருக்காரு, அதெல்லாம் வரலைங்களே. அப்போ இவர்களையும் நம்ம தூக்கி பிடிக்கணும், இவர்களை நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா. அந்த புள்ளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க. இங்க என்னன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளை தான் வந்து நம்ம வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், தேவையில்லை இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஓட்டுக்கு 2000 இப்போ நல்ல வேலை ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா பட்டியலின மக்களுக்குலாம் சீட்டே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப எஸ்சி ஸ்டேட்டஸ் எஸ்டி ஸ்டேட்டஸ்னு அந்த ஒரு 42 தொகுதி இருக்கிறதுனால தான் அந்த எம்எல்ஏக்கு வாய்ப்பு கிடைக்கும், இல்லைனாலாம் வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏலாம் எங்கேருந்து அவர்லாம் எம்எல்ஏ ஆகுறது, ஒன்றுமே இல்லை அவருக்கு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களை பார்த்தா வணக்கம் வைக்கணும், மக்கள் கோரிக்கை எதுனா இருந்தால் தான் அரசியல் பண்ணுறது. அதேமாதிரி இப்போ திருவத்தூரில் எம்எல்ஏ வேட்பாளராக நிற்கிறாரு சிபிஎம், அவர்களாம் ஒன்றுமே கிடையாது, சாதாரண மனிதர்கள். அது மாதிரி ஆட்கள் ஜெயிச்சா நல்லா இருக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆக்சுவலி இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு இது சொல்றாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் விசிகே அண்டு நாம் தமிழர்லாம் காணாம போயிரும், சீமான்லாம் வெறும் யூடியூபரா தான் இருப்பாரு, எங்க கட்சி தான் லீட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சீமான் அவர்களை பார்த்தா யூடியூப் வெறும் நடத்துற மாதிரியே தெரியுது. இன்னொன்னு அவங்க வெற்றி பெறலனால அவங்க களத்துல நிப்பாங்க. அதாவது அண்ணனுக்கும் அது தேவைதான். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா தாவேகாவோட சாப்டர் ஓவர். அவரும் நல்லா இருக்க மாட்டாரு, மற்றவங்களுக்கும் நல்ல வழி காட்ட மாட்டேன்றாருன்றதா அவர் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. மற்றபடி சீமான் அவர்கள்லாம் வந்து இன்னும் அரசியல் பண்ணுவார். வெற்றி தோல்வியை தாண்டி கட்சி நடத்தக்கூடிய அந்த பக்குவமும் அந்த அந்த வலிமையும் அவருக்கும் இருக்கு, அவரோட கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குன்ற மாதிரி தான் பார்க்குறோம். தோத்து போனாலும் தோர்ந்து போகல, தொடர்ந்து ஃபைட் பண்றாங்க. பெரிய பெரிய கட்சிகளை எதிர்த்து களத்துல நிக்கிறாங்க. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் தொடர்ந்து தோற்றா கூட அவங்களோட கிராஃப் வந்து கூட்டிகிட்டே தான் போகுது. இதுதான் இந்த புள்ளி தான் வந்து இப்போ ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி கிராஃப் இறங்குமா ஏறுமான்னு, பட் நிறைய பேர் இறங்குன்ற மாதிரி சந்தேகம். விஜய் ஃபேக்டர்னால அது எப்படி பேன் அவுட் ஆகுதுன்றது நம்ம தெரியல. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். இப்போ ஆக்சுவலி விஜய் வந்து ஒரு 10 to 12 எடுக்கலாம் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் தம் கணிப்பாக இருக்குது. இப்போ அவர் அந்த அளவு செக்யூர் பண்ணால் அவர் ஆஃப்டர் எலெக்ஷன் அவருக்கு ஒரு டிமாண்டு கூடுமா இல்லை அது டவுன் ஆக தான் செய்யுமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? இல்லை, 2031 அநேகமாக அவர் கூட்டணிக்கு போவார். இல்லை 2029 கூட அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் கூட்டிட்டு இருப்பார். இதே மாதிரி தனியாக அவர் போனார்னா அவர் கட்சி காலாவதி ஆகிவிடும். ஏன்னா இப்போ அவரோட உழைப்பு என்ன, அவரோட பங்களிப்பு என்ன, தாவேகாவோட வேட்பாளர்களுக்கு ஒரு பொருள் உதவி, பண உதவி, இல்லை தேர்தலில் வியூக வகுப்பு, இல்லை வந்து விளம்பரங்கள் கொடுக்கறதாகட்டும், இல்லை அந்த வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக உதவி பண்ணி அவங்கள தூக்கி விட்றது, அது மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. அப்போ அவர்கிட்ட இப்போ இன்னைக்கு தேதியில் ஏதோ ஒரு பலமான ஒரு கட்சியோட கூட்டணி போனார்னா அவர் கட்சி வந்து அந்த கட்சியும் சப்போர்ட் ஆகும், அவர் கூட கூட்டணி வைக்கிறவங்களும் சப்போர்ட் ஆகும். ஸோ அதுதான் ஒரு யதார்த்தமாக நான் பார்க்குறேன். மற்றபடி இப்போ இந்த தேர்தலில் வந்து அவர் ஒரு பெரிய விஜயகாந்த் அளவுக்கு ஊட்டுவாங்களா, இல்லை அதை விட கொஞ்சம் கூட வாங்கலாம், அப்படிதான் நான் பார்க்குறேன்னு தவிர்த்து ஒரு பெரிய அரசியல் புரட்சியையோ இல்லை ஒரு அரசியல்லையோ புரட்டி போடுற மாதிரி ஒரு அரசியல்லாம் இல்லை. ஏதோ ஒரு திராவிட கட்சி பாதிப்புக்குள்ளாகவும் ஏதோ ஒரு திராவிட கட்சி ஜெயிக்க போகுது, இதுதான் நான் பார்க்குறேன். இதுக்கு விஜய் வந்து தான் இல்லை, திராவிட கட்சி தானாகவே தோத்துக்குது, தானாகவே ஜெயிச்சிருக்கு. ரெட்டலை தானாகவே ஜெயிச்சிருக்குது, தானாகவே தோத்துருக்கு. உதயசூரியன் அப்படிதான், தானா ஜெயிச்சிருக்கு, தானா தோத்துருக்கு. இது விஜய் வந்து விசில் ஊதி தான் வந்து ஒரு உதயசூரியனை தோக்கடிக்கிறதோ இல்லை ரெட்டலையை தோக்கடிக்கிறதோ இல்லை. இவங்களுக்குள்ள அடிச்சு தோத்து போயிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அதனால விசில் வந்து இப்போ ஒரு ரெஃபரி மாதிரி யார் வின்னு யார் அவுட்டுன்ற இடத்த வேணா முடிவு பண்ணும். இஸ் நாட் அ பிளேயர் இன் திஸ் எலெக்ஷன். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.